பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன முக்கியமான அவேர்னஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில உறவுகள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உறவுகள், அடங்கல், ரிஜிஸ்டர் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதை கூட தெரியாமல் அது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அடங்கலுக்கும் ஆப்பதிவேடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இது என்ன மாதிரி ரெக்கார்டு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம கிளியர் படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம். அடங்கல்னா என்ன, ரிஜிஸ்டர்னா என்ன, ஆப்பதிவேடுனா என்ன, இது நம்ம இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வருவாய்த்துறை இந்த ஆவணங்களை பராமரிக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலகத்தில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருடைய பொறுப்பில் இந்த இந்த ரிஜிஸ்டரும் அடங்கலும் பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிற முதல் தகவலை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேவா? இப்போ நிலம் சார்ந்த தகவல்கள் கிராம கணக்கில் நிறைய இருக்குது. ஆக்சுவலி 11 இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி இருக்குது. அது போக அடங்கல், ரிஜிஸ்டர் இந்த கணக்குகள் இருக்குது. ஓகேவா? இதில் பர்டிகுலராக அடங்கலுக்கும் ரிஜிஸ்டருக்குமான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன, ஆப்பதிவேடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து நிலங்களை பற்றி அடிப்படை தகவல்களை கொண்ட ஒரு நிரந்தரமான பதிவேடு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. சரி, ஓகே. இதில் என்னென்ன இருக்கும், அதில் அந்த பதிவேட்டில் என்ன இருக்கும், இந்த ரிஜிஸ்டர் பதிவேட்டில் என்ன இருக்கும்? நிலத்தோடைய சர்வே நம்பர் இருக்கும், அதோடைய சப்டிவிஷன் நம்பர் இருக்கும், அந்த நிலத்தோட தன்மை, அதாவது நஞ்சையா புஞ்சையா இல்லை அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலமா, அந்த புறம்போக்கு நிலம்னா என்ன மாதிரி புறம்போக்கு, அது வகை என்ன, இந்த டீட்டெயில் அதில் காலங்காலமாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா காலம் காலமாக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, அந்த நிலத்தினுடைய உரிமையாளர், அந்த 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 சர்வே நம்பருக்கு உட்பட்ட அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பெயர் அதில் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா டேக்ஸ், அதாவது வரி விதிப்பு, அந்த தகவலும் அதில் இடம்பெற்றிருக்கும். சரி, இதோட பயன் என்ன, இந்த ரிஜிஸ்டர், அந்த ரிஜிஸ்டரோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலம் நத்தம் நிலமா அல்லது பட்டா நிலமா என்பதை அறிய இதுவே முதன்மை ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நிலம் நத்த நிலமா அல்லது விவசாய நிலமா அல்லது புறம்போக்கு நிலமா இல்லை பட்டாதார நிலமா இப்படின்னு அறிந்து கொள்வதற்கு இந்த ஆவணம் முதன்மையான ஆவணமாக பயன்படுத்தப்படுது. ஓகே, இந்த ஆவணம் யூடிஆர்ல மட்டும் இல்லை, யூடிஆருக்கு முன்னாடி எஸ்எல்ஆர் காலகட்டங்களையும் இந்த ரிஜிஸ்டர் பராமரிக்கப்பட்டது. இந்த ரிஜிஸ்டர் பழைய நிலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இன்றைக்கும் உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிட்டு இந்த பழைய எஸ்எல்ஆர் அந்த ரிஜிஸ்டர் வேணும் அப்படின்னா நம்ம அதை மனு எழுதி கொடுத்து ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ரிஜிஸ்டர் வாங்குறோம். அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வச்சுதான் நிறைய வழக்குகள் இன்னைக்கு பதியப்பட்டு கொண்டு, இந்த ஆப்பதிவேட்டில் உள்ள அந்த தகவல்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுக்கிறது. இந்த யூடிஆர்ல திடீர்னு அந்த எந்த விதமான ஆவணமே இல்லாம பெயர் மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னா, பழைய ரெக்கார்டில் இந்த மாதிரி எங்கள் தாத்தா பேர் இருக்குது, எங்கள் அப்பா பேர் இருக்குது, எப்படி நீங்கள் இந்த புதுசுக்கு எப்படி எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் மாற்றுறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கும்போது அது நிறைய பேருக்கு அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் தான் உதவிகரமாக இருக்குது. அதுதான் ரிஜிஸ்டர் அல்லது ஆப்பதிவேடு என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான பதிவேடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, செகண்ட், அடங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பதிவேட்டில் உள்ள நிலத்தில் ஆண்டுதோறும் என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்யும் ஆவணம். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர்ல ஆண்டுதோறும் அது சொல்லப்பட்ட அந்த நிலங்களுடைய விவரங்கள்ல ஆண்டுதோறும் என்னென்ன பரிவர்த்தனை நடக்கிறது என்ற விவரத்தை இதுல குறிப்பிட்டு காட்டுவதுதான் இந்த அடங்கலுடைய ஒரு பணியாய வேலையாக இருக்கிறது. அதாவது அதுல என்னென்ன பயிர் செய்யறாங்க ஆண்டுதோறும், அதோட பாசன வசதி அதற்கு இருக்கா, நிலத்தின் தற்போது சுயாதீனம் யாருக்கிட்ட இருக்கு, அனுபவம் யாருக்கிட்ட இருக்கு, இந்த டீட்டெயிலாம் அதுல இருக்கும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அடங்கல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர் கடன் பெறுவதற்கும் அதே போல இயற்கை சீட்டங்கள் போது இழப்பீடு பெறுவதற்கும் இந்த நிலம் யார் வசம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவும் அந்த அடங்கல் ரொம்ப அவசியமாக இருக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேவா? இப்ப அடங்கலுக்கும் ரிஜிஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது அடங்கலுக்கும் ஆப்பதிவேடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அல்லாம கிராம கணக்குல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வேற 11 இருக்கு, எஃப்எம்பி இருக்கு, அது சம்பந்தமா நிறைய இருக்கு. புறம்போக்கு நிலக்குன்னு தனி ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணி பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய நம்ம கலாய்வு செய்யும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்டே போட்டு நம்ம என்ன பண்ணி மொத்தத்தில் நம்ம சேனல்ல வச்சிருக்கோம். இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். வருவாய்த்துறை சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக நம்ம சேனல்ல இருந்து நீங்க எடுத்துக்க முடியுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் தகவலை தெரிவித்துக் கொள்றேன். இந்த வீடியோ குறித்த உங்களோட மேலான கருத்துக்களும் தகவல்களையும் நீங்க மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
மீண்டும் நலத்தோடு வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.